இந்த நிறைவான ஒரு ஜெனரல் விஷயம் என்னென்னா, நண்பர் திருகோவிந்தன் கையிலே கோவிந்த் அவர்கள் வந்து ஒரு ரிக்வஸ்ட் நீங்கள் காலைல பேசிட்டு இருந்தபோது, நீங்கள் சென்னைக்கு வந்தவுடனே நான் மீட் பண்ணுறேன், எங்களோட டீம்லேயும் நான் பேசியிருக்கேன். நம்ம வந்து இப்போ எப்படி எலெக்ஷன் நடக்கும்போது மார்ச் ஏப்ரலில் ஃபுல்லாக எலெக்ஷன் போயிடும். ஏப்ரல் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு கெட் டுகெதர் வந்து திருச்சி மக்களுக்கு பண்ணுங்கள். திருச்சியில் தான் உங்களுக்கு எவ்வளோ திருச்சி, தஞ்சாவூர், மதுரை அப்படி இந்த பக்கம் நாமக்கல்லாம் சேர்த்து திருச்சியில் எங்கேயாவது ஒரு ஒரு கோயம்புத்தூரில் பண்ண மாதிரி லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சீனிவாஸ் சார் காமாட்சிலாம் கேட்டாங்க திருவண்ணாமலேருந்து 6 months ஒன்று இப்படி கூப்பிட்டு சோறு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா நான் சொல்லேன், நான் சாப்பாடு போட நான் ரெடி, நீங்கள் பண்ணிங்க, என்ன ஃப்ரீயாக விட்டுருங்க. நான் வந்து சும்மா எல்லாம் கூட ஜாலியாக பேசிட்டு போகிறேன், நான் மைக் பிடிச்சி பேசலாம் நான் ரெடி இல்லை, நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, நல்ல மண்டபம் அந்த மைக்குக்கெலாம் நீங்கள் பார்த்துக்கன்னு சொல்லியிருக்கேன். எங்கள் டீம்கிட்டே சொல்லியிருக்கேன், அவங்க கூடிய வேலை ஒரு முடிவு எடுப்பாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, தொடர்பிலே இருப்போம். தொடர்பு எல்லைக்கு வெளியில் நம்ம யாரும் போயிட வேண்டாம், அந்த தொடர்பு எல்லைக்குள்ளே இருப்போம். ஆனால் யாருக்கும் தொல்லை இல்லாமல் இருக்கணுன்றது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ அது வந்து கூடிய விரைவில் திருச்சியில் இப்போ ஏப்ரல் வந்து எலெக்ஷன் முடிஞ்சிடும். மார்ச் 10லேருந்து 11, 12க்குள்ளே எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏப்ரல் 16 அல்லது 19 எலெக்ஷன் வச்சுங்களேன். அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சுன்னா நம்ம பொதுக்கூட்டம், நம்ம கூட்டங்கள் அந்த மண்டபத்தில் போடல எந்த தடையும் கிடையாது. ஆஸ் யூஷுவல் மதியம் சாப்பாடு நம்ம வெங்கடேஷ் சார்கிட்ட சொல்லி பெஸ்ட்டு ஃபுட்டை கொடுத்துருவோம். நான் ஃபுட்டு வந்து நான் கொடுக்குறேன், இது என்னுடைய ஸ்பான்சராக இருக்கட்டும். அது மேபி ஏப்ரலில் வந்து நமக்கு அந்த பௌர்ணமிக்கு முன்ன பின்ன கரெக்டாக தேதி பார்த்து அந்த மண்டபம் ஒரு சண்டே ஃபிக்ஸ் பண்ணி திருச்சியில் பிரமாதமாக பண்ணுவோம். ஸோ